கிருஷ்ணகிரியில் உழைப்பாளர் நலக்கூடத்தினை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கான அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி வழியே துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லண்டன்பேட்டை BSNL அலுவலகம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள 37,50,000 மதிப்பிலான உழைப்பாளர் நலக்கூடத்தினை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நகர பகுதிகளில் கட்டுமான பணிக்கு செல்லும் ஆண் பெண் கட்டுமான தொழிலாளர்கள் காலை வேளையில் அதிக அளவில் கூடும் இடங்களில் உழைப்பாளர் நலக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் குடிநீர், நாற்காலிகள், மின்விசிறிகள், மின் விளக்குகள் மற்றும் கைபேசி சார்ஜர் ஆகிய அடிப்படை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு கட்டுமான தொழிலாளர்களுக்கு பதிவு புதுப்பித்தல் மற்றும் கேட்பு மனுக்கள் போன்ற பணிகளும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரை செயல்படும் எனவும் தொழிலாளர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் துறை சார்ந்த உதவி ஆணையர் மாதேஸ்வரன், உதவி ஆணையர் ராஜசேகர், உதவி ஆணையர் தாசரதீப், பொது மேலாளர் வெங்கடேஷ், மாவட்ட தொழில் மையம் தொழிற்சங்க பிரதிநிதிகள் வெங்கடேசன், துறை மதிவாணன், ஹாதர் பாஷா, செந்தில், ஐயப்பன், மீனா, பொன்னையன், கண்ணன் மற்றும் துறை அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சார்